ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பெசன்ட் வந்திருக்கோம் உணவு திருவிழாவில் கலந்துக்கலான்ட்டு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஓப்பன் பண்ணி வச்ச இந்த உணவு திருவிழாவில் நாங்களும் கலந்துக்கலான்னு வந்திருக்கோம். உள்ளே போய் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர். இதுதான் உணவு திருவிழா இது கவுண்டர். இது பனை உணவு திருவாரூர். பணம் கேட்கல. நாங்கள் அந்த உணவு திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். நீங்கள் வர அந்த 4-4:30 வந்துருங்க. அப்பதான் எல்லா 3 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. டெய்லியும் லாஸ்ட் நாள் வந்து 28ஆம் தேதி, அதுவும் ஆஃப்டர்நூன் 3 o'clock ஸ்டார்ட் ஆகுமா. எல்லா டிஷ்ஷும் இருக்குன்ற இந்த உணவு திருவிழா எப்படி இது பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு திருநெல்வேலி, சென்னை, நாகப்பட்டினம் அந்தந்த ஊரோட உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி அதுக்கேற்ற ஸ்டைல பண்றாங்க. இன்னும் நல்லா இருக்கு. இது எல்லாரும் வந்து பார்க்கலாம். இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்து பேசிட்டு இருந்தேன். தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்க இந்த ஒரு உணவு திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ்நாடு இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, நாமக்கல் அந்தந்த ஊர்ல இருக்கிற ஃபுட் இருக்கோ அந்த ஸ்பெஷலான ஃபுட் இருக்கோ அது இருக்கு. ஆமா, அந்த ஊரோட ஸ்பெஷலான தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்பெஷல் ஃபுட்டும் இங்கே இருக்கு. தஞ்சாவூர் என்ன பிரியாணி, அதான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர் பிரியாணியும் போட்டிருக்காங்க. ஆற்காடு பிரியாணி தான் ரொம்ப கூட்டமா இருக்கு. ஆனா வந்தா உண்மையிலே நல்ல ஒரு கன்னியாகுமரி திருவள்ளுவர் பேசையா எல்லாம் அதேதான் இருக்கு. பிரியாணி நான்வெஜ் ஐட்டம் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த உணவு திருவிழாவை முழுசாக சுற்றி பார்த்துறோம். சுற்றி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர் உணவும் இருக்குது. அந்த உணவோடு கலந்த மாதிரி எல்லா விதமான டிஷ்ஷஸும் சைட் டிஷ்ஷும் இருக்குது. வந்தீங்கன்னா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து மறுநாள் நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்குது. இப்போது லேட்டாக வந்தீங்கன்னா காலி ஆகிடுது. எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இது வந்து தமிழ்நாடு அரசோட சிறப்பான திட்டம். இது எப்படின்னா மகளிர் குழுக்கள் இருக்காங்க, அவங்க மூலமா அந்த சமையல் இதெல்லாம் அந்த சமையல் அவங்க தான் செஞ்சு இது பண்றாங்க. அந்தந்த மாவட்டத்தோட மகளிர் சுய உதவி குழுக்கள் தான் செய்யறாங்க போல இருக்கு. தூத்துக்குடி அந்த ஃபுட்டு அந்த மாதிரி எல்லா ஒரு உணவும் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ஒரு வாட்டி நல்லா ட்ரை பண்ணலாம். எல்லாமே நல்லாவும் இருக்கு. நாங்க பார்த்து வரைக்கும் எங்களால் எதுவும் வாங்கி சாப்பிட முடியல. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் அநேகமாக நாளைக்கு நாங்கள் மறுபடியும் வருவோம். அப்போது நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு முடிஞ்ச ஒரு வீடியோ போகிறோம். நீ நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்தால் நாங்கள் என்ன தேடுறோமோ அது எங்கே கிடைக்கல. அதனால இப்போதைக்கு எங்களுடைய இதை முடிச்சுக்கிறோம். நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து இது பாரம்பரிய உணவு தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த விருதுநகர் பரோட்டானா விருதுநகர் பரோட்டா, அந்த கறி தோசை அந்த மாதிரி, மதுரை ஜிகிர் தண்டா அந்த மாதிரி ஃபுட்டு. அந்தந்த மாவட்டத்துக்கு எந்த சிறப்பான உணவு இருக்கோ அந்த உணவு இது பண்ணுறது. ஓகே, வேணாம்